இந்தியா அலையன்ஸிற்கு நீங்க ஓட்டு போட்டு விட்டீர்கள்னா காங்கிரஸ் புல்டோசரை கொண்டு வந்து அயோத்தியில் நாங்க எந்த கோவிலை கட்டியிருக்கிறோமோ அதை இடித்து விடுவார்கள். सपा कांग्रेस वाले सरकार में आए तो रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे. ये कांग्रेस पार्टी और इंडी गठबंधन वाले गुटखा पहनाने का काम कर देंगे. इस प्रकार से मुसलमानों को बड़ा हुआ पार्टी आज कांग्रेस पार्टी और इंडी गठबंधन இந்த அளவில் இந்த நாட்டிற்குரிய மைனாரிட்டிகளை தாக்கி வந்திருக்கிறார்கள். எந்த விதமான ஆக்ஷனும் ஏன் எடுக்கவில்லை என்கிற இந்த கேள்வியை கேட்ட பின் கூட தேர்தல் ஆணையம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. எதையுமே பார்க்க மாட்டோம், எதையுமே கேட்க மாட்டோம், எதையுமே பேச மாட்டோம். एक गली में 2 घर हैं, एक आदमी के 2 बच्चे, एक आदमी के 12 बच्चे. अल्लाह की देन. லவ் ஜிஹாதை பத்தி பேசுறது, ஓட் ஜிஹாதை பத்தி பேசுவது, கவு ஸ்லாட்டரிங்கை பத்தி பேசுவது, இந்த நாட்டு இஸ்லாமர்களை எப்படி டார்கெட் செய்வது என்பது மட்டும்தான் இவர்களுடைய மேடை பேச்சில் இருக்கிறது ஒழிய 10 ஆண்டுகளில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்கிற ஒரு வார்த்தை கூட. 47 में ही पूरा देश अब पाकिस्तान बना देते, उसी समय भारत का नामो निशान मिटा देते. मैं आज 2 टूक कह रहा हूं और ये कांग्रेस वाले. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை முகம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இரட்டை முகத்தை இன்னைக்கு தோலுரித்து காட்டலாம். எந்த அளவில் ஒரு அரசியல் கட்சிக்காக பயந்து போய் இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு இடம் அல்ல, 2 இடம் அல்ல, ஒரு தலைவர் அல்ல, 2 தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கக்கூடிய கேம்பெயினர்ஸ் ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரிவினையை தாண்டி வேறு எதையுமே பேசவில்லை. எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய இஸ்லாமியர்களை, எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய மைனாரிட்டிகளை தாக்கி வந்திருக்கிறார்கள், எந்த விதமான ஆக்ஷனும் ஏன் எடுக்கவில்லை என்கிற இந்த கேள்வியை கேட்ட பின் கூட தேர்தல் ஆணையம் உறங்கி கொண்டிருக்கிறது. எதையுமே பார்க்க மாட்டோம், எதையுமே கேட்க மாட்டோம், எதையுமே பேச மாட்டோம். காந்திஜியின் அந்த 3 குரங்குகள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த இடத்தில் நடந்து கொண்டு, காந்திஜியின் அந்த 3 குரங்குகள் கெட்டதை பார்க்க மாட்டோம், கெட்டதை கேட்க மாட்டோம், கெட்டதை பேச மாட்டோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புதிய குரங்குகள் நல்லதை பார்க்க மாட்டோம், நல்லதை கேட்க மாட்டோம், நல்லதை பேசவும் மாட்டோம். எந்த அளவில் தேர்தல் ஆணையம் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர்கள், ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள், காங்கிரசின் தலைவர்கள், ஒட்டுமொத்த இந்தியா அலைன்ஸை சார்ந்த தலைவர்கள் எத்தனையோ கடிதம் எழுதி போட்டு விட்டார்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கும்படி. ஆனால் எங்கேயுமே யாருமே தன்னுடைய ஆக்ஷனை எடுத்து காட்டவில்லை தேர்தல் ஆணையம் வழியாக. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, BJP has used Ram Mandir to stoke religion sentiments while seeking votes. In complete violation of MCC, BJP ராமர் கோவிலை எந்த அளவில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டு வந்திருக்கிறது, ஓட்டை சேகரிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறது, இது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டருக்கு எந்த அளவில் எதிராக இருக்கிறது என்கிற இந்த விஷயத்தை விளக்கும்படி இந்த பதிவு இருக்க போகிறேன். இதில் பல்வேறு வீடியோக்களை, ஸ்டேட்மெண்ட்களை நீங்க பார்க்க போறீர்கள். மிகவும் சீரியஸான இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள், தேர்தல் ஆணையம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட நபர்கள் தயவு செய்து கீழே உங்களுடைய கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். டி ராஜா பிஜேபியின் ஒரு ஹேட் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய தலைவர். இவர் என்ன பேசியிருக்கிறார் அதை நீங்க பாருங்கள். பாகிஸ்தானி முல்லோ சுன்லோ சுன்லோ, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முல்லாஸ் இஸ்லாமியர்களை கொச்சை வார்த்தையாக பேசும்போது அப்படித்தான் கூறுவார்கள். முல்லாஸ் பாரத் சே பகானே தும்கோ தும்ஹாரே பாப் ஆயே ஹேன், இந்தியாவிலிருந்து உங்களை விரட்டடிப்பதற்காக உங்களுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன். எந்த அளவில் இந்த வீடியோ இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். பாட்டு பாடிக்கொண்டு, கிண்டல் அடித்துக் கொண்டு இந்த நபர் பேசிய பின் கூட எந்த விதமான ஆக்ஷனும்
தேர்தல் ஆணையம் இந்த நபர் மீது எடுக்கவில்லை. இதே நபர் இன்னொரு ரேலியில் பேசும்போது நீங்க பார்த்தீர்கள்னா, ஜோ ராம் கோ லாயே ஹேன் ஹம் உன்கோ லாயேங்கே, ராமரை யார் கூட்டி வந்தாரோ அவருக்கு நீங்க ஓட்டு போட வேண்டும், யார் ஆர்டிகல் 370 நீக்கினாரோ அவருக்கு நீங்க ஓட்டு போட வேண்டும், யார் ட்ரிபிள் தலாக்கை நீக்கினார்களோ அவருக்கு நீங்க ஓட்டு போட வேண்டும். எவ்வளோ ஆழமாக எந்த அளவில் இவர்கள் பேசீர்கள் நீ பார்த்தீர்கள்னா, வோட் ஜிஹாத், எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி வோட் ஜிஹாதை பத்தி பேசுறாரோ அதே போன்று இந்த நபரும் முல்லா மௌல்விகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள். முல்லாஸ் அண்ட் மௌல்விஸ் எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று கூறி வருகிறார்கள். அதனால் அவர்களை விரட்டடிப்பதற்காக நீங்க மோடிஜிக்கு ஓட்டு போட வேண்டும். அந்த வீடியோவை நீங்களே கேளுங்கள். जो राम को लाया है हम उनको जिताएंगे, जो मथुरा में भव्य मंदिर बनाएंगे हम उनको जिताएंगे। आज लोग बोलते हैं कि हम वोट जिहाद करेंगे। आज बहुत सारे मुल्ला मौलवी मस्जिदों पर मीटिंग लगाकर कहते हैं कि हम मोदी को वोट नहीं करेंगे, हम कांग्रेस को वोट करेंगे। मेरे मुसलमान भाइयों से मैं आज पूछना चाहता हूं, क्यों? டி ராஜாவை விட்டு விடுங்கள். இன்னொரு நபர் இருக்கிறார், தேஜஸ்வி சூர்யா. நாவில் வருவது எல்லாமே வெறுப்பு பேச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வரக்கூடிய பேச்சு. காங்கிரஸ் will make you wear burqa, give permission to mullahs for cow slaughtering. காங்கிரஸ் வந்து விட்டால் நீங்க புர்கா போட வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை எடுத்து வைப்பார்கள். பசுமாடுகளை கொல்லக்கூடிய நபர்களுக்கு லைசன்ஸை வழங்கி வைப்பார்கள். இதே பிஜேபி சாசனத்தில் தான் அதிக கவுஸ்லாட்டரிங் நடப்பதாக பல்வேறு ரிப்போர்ட்ஸ்கள் வந்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த வீடியோவை நீங்க பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தேஜஸ்வி சூர்யா மத அடையாளத்தை வைத்து விருப்பு பேச்சை பரப்பியிருக்கிறார். அதற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். कांग्रेस पार्टी और इंडी गठबंधन वाले गुटखा पहनाने का काम कर देंगे। इस प्रकार से मुसलमानों को पटा हुआ पॉप पार्टी आज कांग्रेस पार्टी और इंडी गठबंधन। संकल्प पत्र में कांग्रेस पार्टी अल्पसंख्यकों के व्यक्तिगत कानून के बारे में बात कर रहे हैं। इसका मतलब क्या है? इसका मतलब देश में शरिया लागू करने का बात है। லவ் ஜிஹாதை பத்தி பேசுறது, ஓட் ஜிஹாதை பத்தி பேசுவது, கவு ஸ்லாட்டரிங்கை பத்தி பேசுவது, இந்த நாட்டு இஸ்லாமியர்களை எப்படி டார்கெட் செய்வது என்பது மட்டும்தான் இவர்களுடைய மேடை பேச்சில் இருக்கிறது ஒழிய 10 ஆண்டுகளில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்கிற ஒரு வார்த்தை கூட. அப்போ எந்த விதத்தில் இந்த நாட்டு கம்யூனல் ஆங்கிளை திரிக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது என்று பாருங்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷன் இவரை விட்டு. இன்னொரு நபர் இருக்கிறார், கபில் மிஸ்ரா, தேஷ் கே கத்தாரோ கோ கோலி மாரோ சால். இந்த நாட்டு எதிரிகளை சுட்டு கொன்று விடுங்கள். யார் எதிரிகள்? இஸ்லாமியர்களை பார்த்து கூறிய அதே நபர் தான். எந்த விதமான ஆக்ஷன் அன்னைக்கும் எடுக்கவில்லை. இன்னைக்கு இந்த நபருடைய நாவ் எந்த அளவில் வளர்ந்து விட்டது என்று பாருங்கள். ரோஹிங்கியா பெண்கள், ரோஹிங்கியானா இஸ்லாமிய பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஒரு சில பெண்கள், 4 குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருப்பார்கள். ஒரு குழந்தை மடியில் இருக்கும், 6வது குழந்தை வயிற்றில் இருக்கும். இந்த நபர் பேசியது எந்த அளவில் ஒரு நாட்டின் அடையாளத்தை, ஒரு நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியதாக இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய கால்காஜியில் மே 11ஆம் தேதி இந்த நபர் பேசிய வார்த்தை, இது போன்ற பெண்களிடம், அதாவது ஒரு பக்கம் 2 குழந்தைகள், இந்துக்களுடைய குழந்தைகள், இஸ்லாமியர்கள் வீட்டில் 12 குழந்தைகள் இருக்கும். அவர்களிடம் போய் கேட்டார்கள்னா இது அல்லாஹ்வுடைய பரிசு, அதனால்தான் 12 குழந்தைகள். 2 நபர்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒன்று சேர்த்து காங்கிரஸ் பார்ட்டி பிரித்து கொடுத்து விடும், இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களையும் பிரித்து கொடுத்து விடும் என்று கூறியிருந்தார். இந்த நபர் பன்சாரா ராஜஸ்தான் எந்த விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினாரோ அதே விஷயத்தை இவர் ரிப்பீட் செய்திருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க பார்க்க. एक गली में 2 घर हैं, एक आदमी के 2 बच्चे, एक आदमी के 12 बच्चे। अल्लाह की देन। रोहिंग्या की किसी भी महिला का फोटो देख लेना, 4 बच्चे बगल में, 5वां गोद में और 6ठा
நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இவரை எப்படி பார்ப்பதே என்று புரியவில்லை. ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூவில் கூறிய வார்த்தை, நான் அப்படி ஹிந்து முஸ்லிம் என்று பேசிவிட்டேன் என்றாலே போதும், நான் இந்த நாட்டில் இந்த சமுதாயத்தில் வாழ தகுதியற்றவன் என்று நீங்க நம்பலாம். ஆனால் அதற்கு பின்பு எத்தனை மேடை பேச்சில் இவர் ஹிந்து முஸ்லிம் என்று பேசியிருக்கிறார் நீங்க பார்க்க வேண்டும். மே 17ஆம் தேதி இவர் பேசிய ஒரு உரை என் கையில் கிடைத்திருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஹிந்து முஸ்லிம் நக்சஸை பற்றி பேசியிருக்கிறார், காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசியிருக்கிறார், காங்கிரஸ் உடைய கோட்டா பேஸ்ட் ரிலிஜன் கான்ட்ராக்டிங், மத கான்ட்ராக்டிங்கை பற்றி பேசியிருக்கிறார், மைனாரிட்டி கம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்கிறார். எந்த அளவில் 1947ஆம் ஆண்டுக்கு பின்பு ஒரு பாகிஸ்தான் பேக் சப்போர்ட் அரசாங்கம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அது நீங்க கேட்டிருக்கீங்க. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த உரையை கேளுங்கள். மத்திய பிரதேசத்தில் பேசிய இந்த உரை, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் பாருங்க. मोदी को 400 सीटें चाहिए ताकि कांग्रेस कश्मीर में धारा 370 को फिर से वापस लाकर के चिपका न दे, ताकि कांग्रेस अयोध्या में राम मंदिर पर बाबरी ताला ना लगा दे। कांग्रेस की चली तो कांग्रेस कहेगी कि भारत में जीने का पहला हक भी उसके वोट बैंक को है। 47 में ही पूरा देश आप पाकिस्तान बना देते, उसी समय भारत का नामो निशान मिटा देते। मैं आज 2 टूक कह रहा हूं और ये कांग्रेस वाले காங்கிரஸ் வில் ரன் புல்டோசர் ஆன் ராம் மந்திர். அப்படி இந்தியா அலையன்ஸிற்கு நீங்க ஓட்டு போட்டு விட்டீர்கள்னா காங்கிரஸ் புல்டோசரை கொண்டு வந்து அயோத்தியில் நாங்க இந்த கோவிலை கட்டியிருக்கிறோமோ அதை இடித்து விடுவார்கள். सपा कांग्रेस वाले सरकार में आए तो रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे. ஏன் தேர்தல் ஆணையம் அமைதியாக என்று புரியவில்லை. இந்த இடத்தில் இன்னொரு வீடியோவும் இருக்கிறது. பாராபங்கி உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது வோட் ஜிஹாத் இல்ல ராமராஜ்யம், உங்களுக்கு எந்த விதமான நாடு வேணும்? வோட் ஜிஹாத், இஸ்லாமியர்கள் போடக்கூடிய இந்த ஓட்டு வழியாக கிடைக்கக்கூடிய நாடு வேணுமா, அல்ல ராமர் ராஜ்யம்? எந்த விதமான ராமர் ராஜ்யத்தை பற்றி பேசுறேன்? உங்களுடைய ராமர் ராஜ்யம் இந்த நாட்டு ராமர் ராஜ்யம் கிடையாது. உங்களுடைய ராமர் ராஜ்யம் உங்களுடைய தவறான கொள்கைக்கான ராமர் ராஜ்யமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே ஒன்றாக வாழ வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் இருக்கிறது. ஆனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தையை நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் कि भारत में वोट जिहाद चलेगा या राम राज्य चलेगा? அமித்ஷா இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர், அவருடைய வீடியோவும் நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டும். என்ன பேசியிருக்க? அப்படி இந்திய அலையன்ஸ் அரசாங்கத்தில் வந்துவிட்டது என்றால் ராமர் கோவிலுடைய பெயரை மாற்றி बाबरी मस्जिद என்று வைத்து விடுவார்களாம். கேளுங்க. भाइयों बहनों, आज मैं राम गोपाल यादव का एक स्टेटमेंट भी आपको कहना था. वो राम मंदिर को बेकार बताते. मेरी बात याद रखना, जरा भी गलती करी तो ये राम मंदिर पर बाबरी नाम का ताला लगाने का काम करेंगे. इनको मौका दे सकते இந்தியா பிளாக் இஸ் ஆன்டி ஹிந்து, ஆன்டி ராம், ஆன்டி நேஷனல். யார் கூறியது? நோட்டீஸை பெற்ற அதே ஜேபி நட்டா கூறியிருக்கிறார். காங்கிரஸ் அல்ல இந்தியா பிளாக் இந்த நாட்டுக்கு எதிரியாக இருக்கிறார்கள், ராமருக்கு எதிரியாக இருக்கிறார்கள், இந்த நாட்டு ஹிந்துக்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். அகமதாபாத்தில் மே 3ஆம் தேதி பேசிய பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் ஜேபி நட்டா, என்டி பிளாக்
அதாவது இந்தியா அலைன்ஸை பற்றி இதை தான் கூறியிருந்தார். Affidavit that Congress government submitted to Supreme Court says there was no scientific proof or wrong. On several occasions, Nadda criticized Congress, saying they seek vote based on religion and caste. சுப்ரீம் கோர்ட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு எஃபிடவிட் தான், ராமருக்கான அந்த அடையாளமே கிடையாது, எப்படி நீங்க இதைத்தான் ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் எடுத்து காட்டியது, பாபரி மஸ்ஜித்திற்கு கீழே எந்த விதமான கோவிலும் கிடையாது என்று. ஆனால் காங்கிரஸ் இதை எடுத்துக்காட்டியது என்று எடுத்துக்காட்டி எப்படி மத பிரச்சனையை தூண்டிவிட்டு மத அரசியலை செய்திருக்கிறார் ஜே.பி. நட்டா என்று நீங்களே கேளுங்க. இந்தியா சனாதன் விரோதி ஹே, இந்தியா அலைன்ஸ் சனாதனத்திற்கு எதிரானவர்கள், இந்தியா அலைன்ஸ் ராமருக்கு எதிரானவர்கள், இந்தியா அலைன்ஸ் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் என்று பாருங்கள். ये राम विरोधी भी है, ये सनातन विरोधी भी है और ये देश विरोधी ताकतों को के पोषक भी है. இங்க மட்டும் அவர் நிற்கவில்லை, இன்னொரு வீடியோ எடுத்து காட்டுகிறேன். காங்கிரஸ் முஸ்லிம் லீக் அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அந்த வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமியர்கள் போடக்கூடிய அந்த சட்டங்கள், முஸ்லிம் லீகுடைய சட்டங்களை காங்கிரஸ் திணிக்க பார்க்கிறது என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர் செய்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது. அந்த வீடியோவும் இங்கே பாருங்கள். कांग्रेस मैनिफेस्टो में चालाकी से the minorities will be given preference. अब मनमोहन सिंह ने माइनॉरिटी में कहा मुस्लिम माइनॉरिटी, और ये कहा कि देश का पहला हक मुस्लिम माइनॉरिटी का है. आई रिपीट, ऐसा करके मनमोहन सिंह ने कहा. இன்னொரு வீடியோ எடுத்து காட்டுகிறேன். ராகுல் காந்தி வந்தால் அவரிடம் கேளுங்கள், இந்த கேள்வியை நிச்சயமாக கேளுங்கள். இந்த அனைத்து நபர்களுமே ராமர் விரோதி, சனாதன் விரோதி மற்றும் இந்த நாட்டின் தேசத்தின் விரோதிகள். இந்த கேள்வி கேளுங்கள் என்று கூறியிருக்கிறார். मित्रों, ये राहुल गांधी आए ना कभी, वैसे तो आएंगे नहीं, अब उनको मतलब है नहीं, आए तो पूछना उनसे. ये सब राम विरोधी हैं, ये सब राम विरोधी हैं, ये सब सनातन विरोधी हैं और ये सब राष्ट्र विरोधी लोगों के साथ चलने वाले लोग. मैं आपको बताता हूं, ये सोनिया गांधी के नेतृत्व में यूपीए की सरकार ने एफिडेविट डाला था. एफिडेविट क्या लिखा था कि राम काल्पनिक हैं, राम का कोई ऐतिहासिक आधार नहीं है, राम का कोई वैज्ञानिक आधार नहीं है. ये कोर्ट में लिख करके दिया था राम के बारे में. எந்த அளவில் தேர்தல் ஆணையம் அனைத்துமே பார்த்து கண்டும் காணாமலும் இருக்கிறது பார்க்க வேண்டும். பிஜேபி கர்நாடகா மே 4 ஒரு மிகவும் கேவலமான ஒரு அனிமேட்டட் வீடியோவை பகிர்ந்தார். அதாவது ராகுல் காந்தி கையில் பாகிஸ்தான் கொடி இருப்பதாகவும், இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமிற்கு கொடுப்பதாகவும் இதை பார்த்து ஒரு எஃப்ஐஆரும் போடப்பட்டது மே 5. அதற்கு பின்பும் நீங்க பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் இந்த வீடியோவை உடனடியாக எடுத்து விடுங்கள், நீக்கி விடுங்கள் என்கிற அந்த வார்த்தையை மட்டும் கூறிவிட்டு அதை தாண்டி வேறு எதையுமே எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை. மே 8 வரை, மே 5 பகிர்ந்து மே 8 வரை இதை பல நபர்கள் பகிர்ந்தார். இது மட்டுமல்ல, அதற்கான நோட்டஸை நான் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எடுத்து காட்டுகிறேன். இசிஐ எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலாம் என்று நீங்க பார்க்கும்போது, அண்டர் செக்ஷன் 123 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா நான் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் இதை காட்டுகிறேன். தேர்தல் களத்தில் களமிறங்கிய எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவர்கள் மதத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, ரிலிஜியனை வைத்தோ, காஸ்டை வைத்தோ, கம்யூனிட்டியை வைத்தோ, மொழியை வைத்தோ எந்த விதமான தேர்தல் பிரச்சாரத்தையும் நடத்தக்கூடாது. இது ஒரு கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக மாறும். அப்படி நீங்க செய்தீர்கள் என்றால் செக்ஷன் 8A நீங்க படித்து பார்த்தால் அதற்கான விளக்கம் கிடைக்கிறது. Act mentions that candidate found guilty of corrupt practice might be looking at a disqualification for the next 6 years. இது போன்ற எந்த பிராக்டிஸாக இருந்தால் கூட அப்படி அவர் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டதென்றால் அடுத்த 6 வருடம் வரை
அவர் எந்த தேர்தலிலுமே கலந்து கொள்ளாதபடி அவர் மீது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி பார்த்தால் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒவ்வொரு நாளும் 6 வருடத்திற்கான அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டை வழங்க வேண்டும். அப்படித்தான் அமித்ஷாவிற்கும், அப்படித்தான் மற்ற நபர்களுக்கும். ஆனால் எத்தனை சர்டிபிகேட், எத்தனை நோட்டீஸை வழங்கியிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. In cases of MCC violation, the ECC has several avenues of action. ECI கையில் பல்வேறு விதமான ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, while the MCC doesn't have legal enforceability, the ECI can resort to various measures to ensure compliance. மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை நீங்க மீறும் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் பல்வேறு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், paragraph 16A நீங்க படித்து பார்த்தால் அது புரிய வருகிறது. எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 படித்து பாருங்கள். enables ECI to suspend or withdraw recognition of a political party in the event of serious MCC violation. பிஜேபியோடைய அந்த சின்னமும் பறிக்கப்படலாம், அவர்களுடைய பார்ட்டி பேரும் பறிக்கப்படலாம், ரத்து செய்யப்படலாம். ஒரு நபர் 2 நபர் இல்ல, எத்தனை வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அந்த வழியில் நீங்க பார்க்கும்போது அவர்களுடைய பார்ட்டியின் அடையாளத்தை கூட ரத்து செய்ய வாய்ப்பு, அந்த அதிகாரத்தை ECI கையில் இருக்கிறது. ஆனால் எதுவுமே செய்யவில்லை. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, however, despite these option legal practices, considering limit the ECI ability to take strict punitive action in 2013, the Standing Committee on Personal Public Grievance Law Justice recommended making MCC legally binding the part of representation of Act 1951. However, ECI did not think that would lead protective election process. They argued that every MCC violation is to be contested at the court, then it might delay the prolonging election. இது போன்ற சட்டங்கள் இருந்தால் கூட 2013ஆம் ஆண்டு எலெக்ஷன் கமிஷன் இதை சேலஞ்ச் செய்யவில்லை. அப்படி ஒவ்வொரு முறையும் இது போன்ற ஆக்ஷனை நாங்கள் எடுத்தோம் என்றால் அது நீதிபதிக்கு போகும், கோர்ட்டுக்கு போகும், அங்கிருந்து சேலஞ்ச் செய்யப்படும். அதனால இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் டிலே ஆகும், அதனால நாங்கள் இதை சேலஞ்ச் செய்வதல்ல என்று கூறியிருக்கிறார்கள். இது போன்ற வயலன்ஸ்களை வெறும் வேடிக்கையாக மட்டுமே பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் அமைதியாக இருக்கிறது? ஏன் MCC மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இவர்கள் பார்ப்பதல்ல? ஏன் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நசுக்கக்கூடியது போன்ற நபர்கள் மீது எந்த விதமான கேள்வியும் கேட்பதல்ல? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.